டபுள் க்ரோஷே நமக்கு போட கத்துக்கிட்டோம்னாவே, அந்த ஹூக்க மட்டும் எப்படி ஃபர்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சுக்கு நடுவுல விடுறோன்றது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியணும். மத்தபடி ஹாஃப் டபுள் க்ரோஷேட் தெரிஞ்சாவே போதும். நம்ம இந்த ஸ்டிச்ச ஈஸியா போட்டுடலாம். செகண்ட் லைன்ல ஹாஃப் டபுள் க்ரோஷேட் ஸ்டிட்ச் ஃபுல்லா போட்டு முடிச்சுட்டேன். 3 லைன் ஸ்டார்ட் பண்ணதுக்காக 2 செயின் ஸ்டிட்ச் போட்டிருக்கேன். இப்ப இந்த 2 லைன் போட்டதுக்கே ஒரு லைன் பாருங்க எப்படி வந்திருக்குன்ட்டுன்னு. நடுவுல ஒரு செயின் ஸ்டிட்ச் மாரி வந்திருக்கு. இப்போ ஸ்டிட்ச அதே போல தான் போட்டுட்டு வரேன். இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா தெரியும்னு நெனைக்கிறேன். இப்போ இந்த ஸ்டிட்ச் போட்டுட்டேன். இப்போ அடுத்த ஸ்டிட்ச் போடணும்னா, மறுபடியும் ஊசிய இது போல விட்டு இருக்கேன் பாருங்க. அதே போல நீங்களும் 2 ஸ்டிட்சுக்கு நடுவுல ஊசிய உள்ள விட்டு, அந்த ஸ்டிட்சுக்கு கீழ போயிட்டு, மறுபடியும் இந்த பக்கம் வர வைக்கணும். அதேதான். அப்படி நம்ம போட்டுட்டே வரும்பொழுது, ஒரு ஸ்டிட்சா நம்ம போட்டுட்டு வரும்பொழுது, ஒரு லைன் நடுவுல செயின் ஸ்டிட்ச் போலவே வரும். இப்ப இந்த ஹாஃப் டபுள் க்ரோஷேட் ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிட்ச் போட்டுட்டு வரோம். இத கொஞ்சம் லைன் போட்டு முடிச்ச பிறகு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இப்ப இந்த 3 லைனும் போட்டு முடிச்சு 2 செயின் ஸ்டிட்ச் போட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்றதுக்காக இந்த பேட்டர்ன் திருப்பணும். ஆனா நான் இந்த அளவுக்கு